வணக்க நண்பர்களே, இன்னைக்கு திருப்பதியோட 500 ரூபாய் ஆர்ஜித சேவா பிளஸ் 1 மணி நேரத்தில் பெருமாள் தரிசனம், இது ரெண்டுத்தையும் ஒரே நாளில் பார்க்கக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வருஷத்தில் 365 நாளுமே டிமாண்டில் இருக்கிற டிக்கெட்டு தான் இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட். இந்த டிக்கெட் ரிலீஸ் பண்ண ½ அன் ஹவரில் எல்லா டிக்கெட்டுமே காலி ஆகிடும். ஏன் இந்த ஆர்ஜித சேவா தரிசனம் பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்க? அப்படி ஆர்ஜித சேவானா என்ன, இந்த சேவாவோட சிறப்புகள் என்னென்ன, இந்த சேவா டிக்கெட்டை எப்படி புக் பண்ணுறது, தரிசனத்துக்கு எப்படி போகிறது, இந்த சேவா எப்படி அட்டன் பண்ணுறது, இதனை பற்றின ஒரு முழுமையான தகவல் அடங்கிய வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருமலை ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளுக்கு காலையில் சுப்பிரபாதம் ஆரம்பித்து நைட்டு பெருமாளை தொங்க பண்ணக்கூடிய ஏகாந்த சேவா வரைக்கும் நிறைய சேவாக்கள் நடக்கும். இந்த சேவாக்கள் தான் ஆர்ஜித சேவாக்கள்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப ரொம்ப சிறப்பான திருமலையோட உற்சவ மூர்த்திகளான மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் நடக்கிற கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா, இந்த 4 சேவாவையும் நேரில் பார்க்கறதுக்காக கொடுக்குற டிக்கெட்டு தான் ஆர்ஜித சேவா டிக்கெட். இந்த டிக்கெட் புக் பண்ண அதே நாளில் சேவாவை பார்த்துட்டு மூலவர் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளோட தரிசனத்தை ஒரே மணி நேரத்தில் பார்த்துடலாம். அதனால தான் இந்த டிக்கெட் எப்போவுமே 365 நாளும் டிமாண்டிங்காகவும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் புக்கிங் ஆகுது. இந்த ஆர்ஜித சேவாவில் இருக்கிற தனிப்பெரும் சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, திருமலையில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடந்த அந்த பிரம்மாண்டமான கல்யாணம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் அந்த பிரம்மாண்டமான கல்யாணத்தை. இந்த திருமணத்தை நடத்துறதுக்கு தான் பெருமாள் குபேரர்கிட்ட இவ்வளோ பெரிய கடன் வாங்கியிருந்தார். இன்றைக்கும் அதை அடைச்சிட்டு தான் இருக்கார். திருமலையில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நேரில் நம்ம பார்த்துக்கிறதுக்கு கொடுக்குற டிக்கெட் தான் இந்த கல்யாண உற்சவ டிக்கெட். இந்த கல்யாண உற்சவம் பார்த்துட்டு 1 மணி நேரத்தில் பெருமாளோட தரிசனமும் பார்த்துடலான்றது தான் இதோட பெரிய சிறப்பே. இந்த கல்யாண உற்சவம் டிக்கெட் தம்பதிகளுக்கானது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கலந்துக்கணும். 1000 rupees வரும் இது. இந்த டிக்கெட்டில் ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சுபதம் என்ட்ரி வழியாக உள்ளே வந்து கோயிலுக்கு உள்ளே இருக்கிற கொடிமரத்துக்கு இடது பக்கம் ரெங்கநாயக மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கல்யாண உற்சவ மண்டபத்தில் மதியம் 12 to 1 நடக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இந்த கல்யாண உற்சவத்தை அட்டன் பண்ணுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட மகளுக்கும் மகனுக்கும் கல்யாணம் சீக்கிரம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வருவாங்க. பெரும்பாலானவங்க கல்யாணம் நடந்து தம்பதிகளாகவும் வந்து இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுவாங்க. இந்த கல்யாண உற்சவம் அட்டன் பண்ணுற தம்பதிகளுக்கு லேடிஸ்க்கு ஒரு ப்ளவுஸ் பிட்டும் ஜென்ஸ்க்கு ஒரு உத்தரையும் மேல் துண்டும் கொடுப்பாங்க. கல்யாண உற்சவத்தை முதல் தடவைக்கு நீங்கள் வரீங்கன்னா ஏர்லியாக வந்துடுங்க. 8 மணிக்கே வந்துட்டோன்னா முன்னாடி உட்காந்து கிட்டக்க நின்று பெருமாளோட கல்யாணத்தை நம்ம பார்க்க முடியும். கல்யாண உற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தீர்த்தமும் சடாரியும் கொடுப்பாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பெருமாள் தரிசனம் உள்ள மூலவர் பெருமாள் தரிசனம் பார்க்கலாம். கல்யாண உற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெருமாளும் தாயாரும் ஒரு பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு ரெங்கநாயக மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஊஞ்சல் சேவா மண்டபம், அதாவது அயனமகாலில் கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து ஊஞ்சல் சேவா நடத்துவாங்க. இந்த அயனமகால் பார்த்தோம்னா முடிவில்லாத பிம்பங்களை எதிரொலிக்கக்கூடிய கண்ணாடியிலான மாளிகை இது. இதில் இந்த ஊஞ்சல் சேவா மதியம் 1 to 2 நடக்கும். இந்த ஊஞ்சல் சேவா டிக்கெட்டில் முதல்ல சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஊஞ்சல் சேவை அட்டன் பண்ண முடியும். இந்த ஊஞ்சல் சேவாவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தீர்த்தமும் சடாரியும் பிரசாதமும் கொடுப்பாங்க. இது வாங்கிட்டு வெளியில் வந்து லட்டு கவுண்டருக்கு போயிட்டு லட்டு பிரசாதம் வாங்கிக்கலாம். இந்த கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவாவும் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே நடக்கும். ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹஸ்ர தீபாலங்கார சேவா, இது ரெண்டுமே கோயிலுக்கு வெளியில் நடத்துவாங்க. அடுத்த 3வது சேவையான ஆர்ஜித பிரம்மோற்சவம் கோயிலுக்கு வெளியே கோபுரத்துக்கு இடது பக்கம் வைபவ உற்சவ மண்டபத்தில் சாயங்காலம் 3 to 4 நடக்கும். இந்த சேவை பார்த்ததுக்கு அப்புறம் தீர்த்தம் சடாரியும் வாங்கிட்டு சுபதம் வழியாக வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு லட்டு கவுண்டரில் லட்டு பிரசாதம் வாங்கிக்கலாம். அடுத்த 4வது சேவையான சஹஸ்ர தீபாலங்கார சேவா கோயிலுக்கு வெளியே கோபுரத்துக்கு வலது பக்கத்தில் இருக்கிற சஹஸ்ர தீபாலங்கார சேவா மண்டபத்தில் நடத்துவாங்க. இந்த சேவை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சேவை ஈவினிங் 4 to 5 நடக்கும். இந்த சேவையில் சூப்பரான ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா, இந்த சஹஸ்ர தீபாலங்கார சேவா மண்டபத்துக்குள்ள 1000 தீபங்கள் ஏற்றி அதுக்கு நடுவில் பெருமாளும் தாயாரும் ஊஞ்சலில் இருத்தி அதில் இந்த சேவை நடத்துவாங்க. பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சேவை பார்த்ததுக்கு அப்புறமா சுபதம் என்ட்ரி வழியாக உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு லட்டு கவுண்டரில் லட்டு பிரசாதம் வாங்கிக்கலாம். இந்த எல்லா ஆர்ஜித சேவாவும் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் கோடு உண்டு. ஜென்ஸ்னால் வேட்டி கட்டி இருக்கணும், சட்டை போடக்கூடாது, மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்னால் சுடிதார் போட்டுக்கலாம், புடவை கட்டிக்கலாம். அடுத்ததாக இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் போல இன்னொரு ஆர்ஜித சேவா டிக்கெட்டும் இருக்குது. அதோட பேர் வர்ச்சுவல் ஆன்லைன் சேவா டிக்கெட். இந்த டிக்கெட்டில் சேவாவை நேரில் பார்த்துக்க முடியாது. லைவ்ல யூடியூப்லேயோ டிவிலையோ பார்த்துட்டு தரிசனத்துக்கு மட்டும் திருமலாக்கு நேரில் வந்து 300 தரிசனம் வழியாக தரிசனம் பார்க்கலாம். ஸோ புக் பண்ணும் போதே நம்ம கவனித்து சேவாவும் தரிசனம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா
இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டை புக் பண்ணோம். 12 வயசு கீழே இருக்கிற குழந்தைய நம்ம கையோடு கூட்டிகிட்டு போகலாம். அவங்களுக்கு எந்த விதமான தரிசன டிக்கெட்டும் தேவையில்லை. ஆனால் கேட்டால் அவங்களோட வயதை நிரூபிக்கிறதுக்காக மட்டும் ஐடி கார்டு இல்லைனா ஆதார் கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு இந்தியன் சிட்டிசன்னா ஆதார் கார்டு கட்டாயமே வேணும். அந்த டீட்டெயில் வச்சு தான் புக்கிங் பண்ண முடியும். வெளிநாட்டிலிருந்து வர என்ஆர்ஐனா பாஸ்போர்ட் வச்சுட்டு புக் பண்ண முடியும். ஒரு ஆதார் ஐடியிலிருந்து ஒரு வாட்டி இந்த டிக்கெட்டை புக் பண்ணிட்டோன்னா அடுத்த வாட்டி இதே ஐடியிலிருந்து புக் பண்ணுறதுக்கு 6 மாதம் தேவை. ஸோ வருஷத்துக்கு 2 வாட்டி தான் இதே ஆதாரில் நம்மளால் தரிசனம் பார்க்க முடியும். ஒரு ஐடியிலிருந்து ஒரே ஒரு கல்யாண உற்சவம் டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். அடுத்ததாக இன்னொரு 500 ரூபா டிக்கெட் வேணால் புக் பண்ணிக்கலாம். ஒரு சில டைமில் 2 500 ரூபா கூட புக்கிங் ஆகும். ஒட்டு மொத்தத்தில் ஒரு கல்யாண உற்சவம் ஒரு 500 ரூபாய் இல்லைன்னா 2 500 ரூபா டிக்கெட் தான் இதில் புக் பண்ணிக்க முடியும். இந்த டிக்கெட்டில் உள்ளே போகும்போது நம்மளை 4 இடத்துல செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ டிக்கெட் புக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் தெளிவாக புக் பண்ணணும். அதே சமயம் இந்த டிக்கெட் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக்கிங் ஆகிறதுனால காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த டிக்கெட்டை மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக நம்ம புக் பண்ணலாம். இந்த காப்பி பேஸ்ட் மெத்தட் வச்சு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் புக் பண்ண முடியும். ஒரு 30 செகண்டில் ஒட்டுமொத்த டிக்கெட்டையும் புக் பண்ணி முடிச்சிடலாம். இந்த காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். இப்போ இந்த டிக்கெட்டை எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட ஃபோனில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் www.ttdevastanam.ap.gov.in கூகுளில் டைப் பண்ணி சர்ச் பண்ணோம்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அஃபிஷியல் புக்கிங்னு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணோன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட அஃபிஷியல் புக்கிங் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே போனோன்னா ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா திருமலான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா லாகின் பண்ணுற அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்தோன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டு லாகின் கொடுத்தோன்னா வெயிட்டிங் டைம் போயிட்டு டிக்கெட் புக்கிங் பண்ணுற அந்த தேதிகள் இருக்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டெம்பிள்னு இருக்கும். அதில் ஸ்ரீவாரி டெம்பிள் தான் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு கீழே செலக்ட் சேவான்னு இருக்கும். அதில் நம்ம விருப்பப்பட்ட சேவாவை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற தேதிகளில் நம்ம விருப்பப்பட்ட தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணோன்னா நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் கேட்கும். 1 2 கொடுத்துட்டு இந்த நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் கீழே நம்ம என்ன சேவா செலக்ட் பண்ணமோ அந்த சேவாவில் எவ்வளோ தரிசன டிக்கெட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த தரிசன டிக்கெட்டோட காஸ்ட் எவ்வளோன்னு இருக்கும். அதை டிக் கொடுத்துட்டு கீழே பார்த்தோம்னா அடிஷ்னல் லட்டு தேவையாக இருந்துச்சுன்னா அங்கே நம்ம அடிஷ்னல் லட்டுக்கான குவான்டிட்டியை டைப் பண்ணிவிட்டு பணம் கட்டும் போது சேர்த்து கட்டிடலாம். தரிசன டிக்கெட்டுக்கும் லட்டுக்கும் சேர்த்து பணம் கட்டிடலாம். அது கீழே கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கொடுத்தோன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்மளோட டீட்டெயிலாம் நம்ம பதிவு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எல்லா டீட்டெயிலும் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் டக்குன்னு முடிச்சிடலாம். அப்போ தான் நம்மளால் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் புக்கிங் பண்ண முடியும். இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸில் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி, பின்கோட் நம்பர் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால டக்குன்னு கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்ட்ரிம்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதில் நம்மளோட நேமு, ஏஜ், ஜெண்டர், ஐடின்றது நம்மளோட ஆதார் கார்டு. அதுக்கு அடுத்தது ஐடி நம்பர், நம்மளோட ஆதார் நம்பர். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா காப்பி பேஸ்ட் மெத்தட் மூலமாக டக்குன்னு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கண்டினியூன்னு இருக்கும். கண்டினியூ கொடுத்தோன்னா டைரெக்டாக பேமெண்ட்டுக்கான பேஜ் போயிடும். அந்த பேஜில் யூபிஐ பேமெண்ட், கார்டு பேமெண்ட், நெட் பேங்கிங் இருக்கும். நம்மக்கிட்ட எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் இருக்கோ அது மூலமாக பணம் கட்டின உடனே டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்க சொல்லும். அது கீழே இமெயில் அட்ரஸ் இருக்கும். அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நம்ம டிக்கெட்டை சென்ட் பண்ணிக்கலாம். இதில் யூபிஐ பேமெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது பேமெண்ட் டெபிட் ஆகிட்டு ஃபெயில்டுன்னு வந்துச்சுன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் யூபிஐ பேமெண்ட்டில் ரிட்டர்ன் ஆகும். அதுவே கார்டு பேமெண்ட்டாக இருந்தால் 7 ஒர்க்கிங் டேஸ் எடுக்கும். ஆனால் பணம் 100% ரிட்டர்ன் ஆகிடும். ஃபெயில்டுன்னு டிக்கெட் வந்தாலே பணம் டெபிட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பணம் வந்துடும். கவலைப்பட தேவையில்லை. மோர் தென் 14 டேஸ்க்கு மேலே நம்ம பணம் வராமல் இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக கால் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா வித்தின் 24 ஹவர்ஸில் நம்மளுக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த டிக்கெட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக புக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டிக்கெட்டை பிரிண்ட் எடுத்துகிட்டு மறக்காமல் ஒரிஜினல் ஆதார் எடுத்துகிட்டு நல்லபடியாக போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் திருப்பதி போயிட்டு வரதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற திருப்பதி பற்றின புதிய தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.